அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிற்று பிரச்சனைகள் வயிற்றில் புண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இதோட துவர்ப்பு தன்மையே இல்லாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு நான் 2 தடவை கழுவி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஊறுற கேப்லேயே வாழைப்பூவை நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு மோரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டோன்னா அது கருத்து போகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை. இப்போது கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பருப்பு அங்கங்கே நிற்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வாழைப்பூவை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கணும். 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மோர் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்க புளிப்புத்தன்மை எதுவும் ஏறிடக்கூடாது. இதையும் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக பல்ஸில் 1 தடவை போட்டு எடுத்திங்கனாக்கா நல்லா சூப்பராக வந்துடும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வாயில் கடிபடுற மாதிரி பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அரைப்பட்ட மாதிரி இருக்கும். இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கணும். இது ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா கொஞ்சமாக இது கூட அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்தோம்னா நல்லா வடை மாதிரி வந்துடும். நடுவில் கொஞ்சம் கனமாகவும் ஓரங்கள்லாம் கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி தட்டி எடுத்திங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிங்கனாக்கா அந்த மாதிரி நடுவில் கனமாக கிடைக்கும். இது மாதிரி நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்து உருட்டி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம எண்ணெய் காயும் போது டக்குன்னு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நான் வடை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பொறுமையாக சேருங்க. உள்ளே எண்ணெய் எதுவும் தெரிச்சிடாத அளவுக்கு ஓரமாக போட்டு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும். இதை போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் திருப்பணும். நீங்கள் உடனே திருப்பினீங்கனாக்கா உங்களுக்கு அந்த பருப்பு உதிர ஆரம்பிச்சிரும். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு இதை பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கனாக்கா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். உங்களுக்கு வடை நல்லா இருக்காது. ரொம்ப குறைச்சி வச்சுட்டிங்கனாலும் எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக மொறுமொறுப்பாக வாழைப்பூ வடை நம்ம தயார் பண்ணியாச்சு. இதை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.